அண்மை செய்தி. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைதான விவகாரத்தில் புதிய தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கடத்தலோட பின்னணி என்ன? அவர் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த போதைப் பொருளை கடத்தியிருக்காரு? விவரம் என்ன? அருணா, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த கடத்தல் மன்னனும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவரை 7 நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்கிறார்கள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். இந்த நிலையில் அவர் கைதானது தொடர்பாக பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 17ஆம் தேதியே ஜாஃபர் சாதிக் தலைமறைவானதும் அதன் பிறகாக தொடர்ச்சியாக அவரது செல்போன் எண்ணை ஆஃப் செய்துவிட்டு தொடர்ச்சியாக 5க்கும் மேற்பட்ட செல்போன் எண்ணை பயன்படுத்தி வந்ததும், இந்த நிலையில் சமீபத்தில் அவரது நண்பர் ஒருவருக்கு மற்றொரு எண்ணிலிருந்து தொடர்ச்சியாக கால் செய்ததும் அந்த எண்ணை வைத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டவர் மூலமாக அவர் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் நகரில் ஒரு சொகுசு விடுதியில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து இன்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 40 முறைக்கும் அதிகமான முறையில் இவர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு போதைப் பொருளை சப்ளை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இவற்றின் மொத்த மதிப்பு மட்டும், அதாவது கடந்த ஒரு ஆண்டில் இவர் போதைப் பொருள் கடத்திய அந்த பொருட்களின் மொத்த மதிப்பு மட்டும் சுமார் 2000 கோடியை தாண்டும் என போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பணத்தில் தான் இவர் புருஷவாக்கத்தில் உள்ள ஒரு பிரபல ரெசிடென்சியை தொடங்கியதும், அதே போன்று ஒரு பிரபலமான ஒரு நடிகையை வைத்து மங்கை என்ற ஒரு திரைப்படம் தயாரித்ததும் அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகில் இவர் பல்வேறு நபர்களுக்கு இந்த பணத்தை கொடுத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து யார் யாருக்கெல்லாம் இவர் பணத்தை கொடுத்தார், வேற என்னென்ன தொழிலில் இவர் முதலீடு செய்தார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்கும் ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து விசாரணையில் ஈடுபடுத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அன்பரசன்.